ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, எனக்கு எப்போ நல்லது நடக்கும், என் வாழ்க்கையில் எப்போ அதிர்ஷ்டம் வரும்தான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதோ உனக்கான அதிர்ஷ்டத்தை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்டம் என்ன தொட சொன்னேன். நீ ஒரு விஷயம் நினச்சினா அது இப்போ மும்மடங்கு பலனாக உன் வாழ்க்கையில் வந்து சேரப்போகுதுன்றதை உனக்கு முப்பரிமாணத்தோடு புரிய வைப்பதற்காகவே 333ங்கிற எண்ணை தொட சொன்னேன். இதன் மூலமாக உன் வாழ்க்கையில் இப்போது எல்லாமே மாபெரும் வெற்றிகளாக, முக்கணிகளாக, இனிமையான வாழ்க்கையாக வந்து சேரப்போகுது. எப்போதும் என்னால் முடியுன்ற நம்பிக்கையை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கிட்டு வாழ ஆரம்பி. எந்த சூழ்நிலையிலையும் எனக்கு நல்லதே நடக்காது, எனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, நான் ஆசைப்பட்டது எதுவும் கிடைக்காதுன்னு இனிமே நீ சொல்லக்கூடாது என் செல்லமே. அந்த அளவுக்கு நீயே உன்னை பார்த்து ஆச்சரியப்படும் அளவுக்கு உன்னை அதிர்ஷ்டசாலியாக நான் ஆக்க போகிறேன். வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனும் ஜெயிப்பதற்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருந்தால் போதாது. யாருக்கு தகுதியும் திறமையும் இருக்கோ அவங்களுக்கு தான் நான் அதிர்ஷ்டத்தை கொடுப்பேன். அப்படிதான் இப்போது தகுதியும் திறமையும் பெற்ற என் பிள்ளையான உனக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க வந்திருக்கேன். அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு முறை தான் வரும்னு இந்த உலகம் நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் தகுதியையும் திறமையையும் மேம்படுத்த அதிர்ஷ்டம் அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். நீயும் உன் தகுதிகளையும் திறமைகளையும் மேம்படுத்தி எப்போதும் இந்த பூமியில் அதிர்ஷ்டசாலியாகவே, வெற்றிகரமான ஆளாகவே வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னுக்கு வர தயாராகு. உன் தன்னம்பிக்கையும் இடைவிடாத முயற்சியும் கண்டிப்பாக உன்னை ஜெயிக்க வைக்கும். எல்லா சோதனைகளையும் கடந்து என் அருளால் நீ ஜெயிப்பாய் என் செல்லமே. உழைக்கக்கூடிய நல்ல மனசும் நம்பிக்கையை கைவிடாத நல்ல இதயமும் உனக்குள் இருக்கும்போது கண்டிப்பாக நீ வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். என்னால் முடியுன்ற நம்பிக்கையை எப்போதும் உன் கூட வச்சுக்கோ. ஒவ்வொரு அடியிலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான வெற்றியை பெற்று தருவேன். யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட அமைதியாக இருக்கணும், யார்கிட்ட உரிமை எடுத்துக்கணும், யார்கிட்ட அமைதியாக விட்டு விலகி நிற்கணுன்ற பல விஷயங்களை நீ உன் வாழ்க்கையில் புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கையில் யாரிடம் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாதுங்கிறதையும் புரிஞ்சு வச்சுக்கிறதும் ஒரு புத்திசாலித்தனமான விஷயம்தானே. தேவையில்லாமல் எல்லார்கிட்டையும் போய் உன் வாழ்க்கையை பற்றிய உண்மைகளை எல்லாம் சொல்லி உன்னை நீயே பலவீனப்படுத்தி கொள்ளாதே. ஏன்னா எல்லாரும் உன்னை பற்றி சரியாக புரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்ல முடியாது. நீ ஏதோ நினச்சி சொல்ல போய் அவங்க உன்னை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையில் நீ மதிப்பும் மரியாதையும் இழந்து விடக்கூடாது. அதனால தான் உனக்கு எது தேவைனாலும் என்கிட்ட வந்து சொல்லு, உனக்கு எது கஷ்டம் பிரச்சனை என்னன்னாலும் என்கிட்ட மட்டும் வந்து சொல்லுன்னு இந்த சாயப்பா சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் என் கட்டளைப்படி, என் உத்தரவுப்படி உனக்கான நல்ல மனிதர்களை, நல்லதே நினைக்கக்கூடிய நல்ல நபர்களை உனக்கு துணையாக உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கிறேன். எதையும் ஆழமாக யோசிக்கக்கூடிய நுண்ணறிவும் தன்னம்பிக்கையும் கொண்ட உனக்கு என் அருளால் அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களை நடத்தி தர்றேன். எப்போதும் யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட மௌனமாக இருக்கணுன்றத நீ புரிஞ்சு நடந்துக்கிட்டனாலே உன் வாழ்க்கை பாதை தெளிவானதாக, வெற்றி உடையதாக மாறிடும். இப்போது நான் உன் வாழ்க்கையில் உன்னை அதிர்ஷ்டசாலியாக ஆக்க போகிறேன்றதை புரிஞ்சுக்கிட்டு முதல்ல அது இல்லை இது இல்லைன்னு புலம்புறத நிறுத்து. நீ புலம்பும் போது அது இன்னுமே உன்னை பலவீனமாக்கும் என்பதை புரிஞ்சுக்கிட்டு உன் முயற்சியை மும்மடங்காக உயர்த்து. எந்த அளவுக்கு நம்பிக்கையோட முயற்சி செஞ்சு பலத்தோடு அதை எதிர்கொள்கிறாயோ அந்த அளவுக்கு நான் உன் பக்கத்தில் இருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுப்பேன். தோல்வி நீ நினச்ச அனைத்தும் உனக்கு புது பாதையை காட்டும் என் அருளின் வடிவமாக மாறப்போகுது. தோல்வியை தாண்டி உனக்கான வெற்றியை மிகப்பெரிய அளவில் நான் தரப்போகிறேன். நீ முயற்சி செஞ்சாலே கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் உன் இலக்கை நோக்கி நகர்வதற்காக வழிகளை காட்டும். என் மீது நம்பிக்கையோடு வாழும் உனக்கு எல்லா வகையிலும் நான் வெற்றி கிடைக்க செய்வேன். உன் இதயத்தில் நம்பிக்கை இருந்தால் நானும் உன் கூடவே இருந்து நீ ஜெயிப்பதற்கான நல்ல வழிகளை காட்டுவேன் என் செல்லமே. வாழ்க்கையில் எதையாவது செஞ்சு எப்படியாவது முன்னேறணுன்ற எண்ணம் உன் உள்ளத்துக்குள் தீ போல எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை எப்படி செய்கிறது, எப்படி ஜெயிக்கிறதுன்னு புரியாமல் தானே பாதை தெரியாமல் வருந்தி கொண்டிருக்கிறேன். எதை எப்படி செஞ்சால் உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உண்டாகும், மறுமலர்ச்சி உண்டாகுன்ற அந்த நல்ல விஷயத்தை நான் உனக்கு புரிய வைக்கிறேன். உன் வாழ்க்கை பயணத்தில் இப்போது நடப்பது எல்லாமே ஒரு பகுதி தான். நான் ஒன்றும் உன்னை சோதிக்கலை, உன் வாழ்க்கையை உருவாக்கிட்டு இருக்கேன். சரியான நேரத்தில் சரியான திசையில் நிச்சயம் நான் உனக்கு வழிகாட்டுவேன்றதை புரிஞ்சுக்கோ.
இப்போது உன் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க எல்லா விஷயங்களையும் சரி செஞ்சு கூடிய சீக்கிரமே உன்னை வெற்றியின் உச்சத்துக்கு எடுத்துட்டு போக போகிறேன். அது வரைக்கும் அமைதியாக மனம் தளராமல் இரு. உன் முயற்சியும் என் அருளும் உனக்கான நல்லதை நிச்சயம் நடத்தி கொடுத்தே தீரும். எந்த மூடு பணியிலும் வழி தெரியாமல் போகும்படியும் இரவு பொழுதை இருள் வந்து மறைக்கும்படியும் உன் வாழ்க்கையை இந்த சாயப்பா விட்டு வச்சிட மாட்டேன். நம்பிக்கையோடு இருந்தீனா நானே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி முடிப்பேன். உன்னால் முடியாததுன்னு இனி ஒவ்வொன்றும் காரியமும் இருக்க போவதில்லை என் செல்லவே. ஒவ்வொரு நாளும் உனக்கான புது புது அனுபவங்களை உனக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. நீ தான் அந்த அனுபவங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு எதுக்காகவும் பயப்படாமல் நம்பிக்கையோடு வாழ தயாராகணும். இந்த பிரபஞ்சம் உனக்காக நிறைய செய்ய தயாராக காத்துக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் பெறுவதற்கு உன் மனசை தயார்படுத்திக்கோ. இந்த சாயப்பா உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை தர்றேன். எல்லாவற்றையும் இனி உனக்கு ஆதரவாக உனக்கு சாதகமாக நல்லபடியாக நடத்தி தர்றேன். எப்போதும் எல்லா காரியத்தையும் நம்பிக்கையோடு செய்ய தொடங்கு. அது நிச்சயமா உனக்கு நன்மையாக வந்து சேரும்படி நான் செய்கிறேன். உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நினச்சி நிற்கும். இனி என் அருளால் அனைத்தும் நல்லபடியாக வெற்றிகரமாக வந்து சேரும். உன் மனசில் குடியிருக்கும் இந்த சாயப்பா இப்போது உன் வீட்டுக்கும் வந்து விட்டேன் அல்லவா. உன் வீட்டுக்குள்ளேயே நான் இருந்து உனக்கான கவலைகளை போக்கி உன் வாழ்க்கைக்கான களிப்பை தரப்போகிறேன். நீயும் எல்லாத்தையும் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு அமைதியாக இரு. எதுக்காகவும் வருத்தப்படாத. நீ நினச்சது அனைத்தும் நிச்சயமாக நடக்கும்னு நம்பு. உனக்கு பொருத்தமானதையும் உனக்கு தேவையானதையும் ஆராய்ந்து கண்டிப்பாக உன் கைகளில் நான் வந்து ஒப்படைக்கிறேன். எந்த விஷயத்துக்காகவும் கோவப்படாதே. நான் செய்வது எல்லாமே உன் நலனுக்காக மட்டும்தான் அதை புரிஞ்சுக்கிட்டு அமைதியாக நீ இருந்தாலே உனக்கான அனைத்தையும் நான் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் மனசில் குடியிருக்கிற இந்த சாயப்பா இனி ஒவ்வொரு நாளையும் உனக்கான வெற்றி நாளாக உருவாக்கி தரேன். இப்போது உன் வாழ்க்கையை மிகப்பெரிய அனுபவமாக மகிழ்ச்சிக்கான வாழ்க்கையாக மாறப்போகுது. இனி மகத்தான நாட்களையும் வெற்றிகரமான நாட்களையும் நீ எதிர்கொள்ளும்படி இந்த சாயப்பா செய்ய போகிறேன். நம்பிக்கையோடு இருந்தினாலே உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன். இந்த பிரபஞ்சம் உனக்கு சாதகமாக ஆதரவா உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும்படியும் நான் செய்கிறேன். உன் வாழ்க்கையில் நீயே சற்று எதிர்பாராத மறக்க முடியாத நல்ல பேரும் நல்ல விஷயங்களும் விசேஷங்களும் நல்ல செய்தியும் உன்னை தேடி வந்து நீ அதிர்ஷ்டசாலியாக ஆகணுன்றதுக்காகவே இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொடச் சொன்னேன் என் செல்லமே. இப்போது இதை தொட்டதின் மூலமாக இத்தனை நாளாக நீ பட்ட கஷ்டங்களும் அனுபவித்த துயரங்களும் உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையே புது ஒளி நிறைஞ்சதாக ஆகப்போகுது. உன் வாழ்வின் இருளை எல்லாம் விலக்கி உனக்கு பக்கத்திலேயே இருந்து வழிகாட்டி இனி அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களையும் மாற்றங்களையும் நான் உண்டு பண்ண போகிறேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதற்காகவும் கலங்காதே. என்னை வணங்கி வரும் உன் விதி நிச்சயம் மாறும். உன் வாழ்க்கை வழி மாறி வெற்றியை நோக்கி பயணமாக போகுது. நீ நினைச்ச காரியங்களையும் கனவுகளையும் நனவாக்கி உனக்கு தடையாக இருந்தவைகளையெல்லாம் தகர்த்தெறிந்து உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும்படி செய்ய போகிறேன். உன் மனசில் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை செல்வ செழிப்போட சிறப்பாக உன் கைகளில் வந்து ஒப்படைக்கிறேன். என் அருள் வாழ்க்கை முழுவதும் உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்த போகுது. உன்னை யார் கைவிட்டாலும் இந்த சாயப்பா ஒருபோதும் கைவிட மாட்டேன். சரியான நேரத்தில் உனக்கான தேவைகளை உன் கைகளில் வந்து ஒப்படைப்பேன் என் செல்லமே. நீ எந்த சூழலிலும் உன் முயற்சியை கைவிடாதே. நீ செய்கிற முயற்சிக்கெல்லாம் சேர்த்து என் அருளால் உன் கைகளில் மாபெரும் வெற்றியை வந்து ஒப்படைப்பேன்.